இததான் நம்முடைய ஊழியக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க பிரியமானவர்களே. சபைகள் இப்பொழுது இந்த நிலைமையில தான் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டிய சபைகள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது கிடையாது. சபைக்குள்ள அருவருப்பான காரியங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற காரியங்கள் சபைக்குள்ள வந்துட்டு இருக்கு. சபைகள்ல என்னென்ன செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சபையில செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில இருக்கிற ஒரு கான்செர்ட்ல இருக்க காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. வெளியில இருக்க ஒரு 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 பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருக்க காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்களும் சபையும் பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்க உங்களை பிரிச்சு கொண்டு ஒரு வாழணும். உங்களுக்கு ரெட்ட வேஷம் தரிக்கிறது இல்ல, உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தெரியாமல் வாழணும் பிரியமானவர்களே. நீங்க உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பீங்க. பூமியில உங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க தேவன ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்க பிரியமானவர்களே. மத்தேயு 7 அதிகாரம் 21 தான் சொல்லுகிறது.